பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருப்போம் பிரியமானவர்களே. ஏன்னா நாம் நம்புகிற தெய்வம் நம்மளை கைவிட மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் நடந்துருச்சு. அது ஏன் நடந்தது? இவங்க ஏன் உள்ள வந்தாங்க? வந்ததுனால எனக்கு எவ்வளவு கஷ்டம். இவங்க ஏன் என்னை விட்டு பிரிஞ்சு போனாங்க அப்படின்னு சொல்லி அநேக கேள்விகளோடு நீங்க இருக்கலாம். இன்று ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தான் ஆகிய போவாசுடையதாய் இருந்தது. எப்படியா? தற்செயலாய். ஆவியானவர் தற்செயலாய் அதை செய்யல. ஆனா அவங்க அப்படி நினைச்சாங்க. தற்செயலா இந்த காரியம் நடந்துச்சே, நல்ல காரியம் நடந்திருக்கே, என் மருமகளை போவாசுடைய நிலத்துக்கு போகும்படி ஒரு வழிவாசல் திறந்திருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க மாமியார் நகோமி நினைத்திருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனா இது தற்செயலாய் நேரிட்டது அல்ல அப்படின்னு தேவன் அறிவார். அவர்தான் அந்த வழிவாசலை திறந்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம இப்படிதான் நினைப்போம். தற்செயலா இது நடந்துருச்சு, தற்செயலா அவங்க உள்ள வந்தாங்க, தற்செயலா இவங்க வெளியே போனாங்க, தற்செயலா இது நேரிட்டது. பிரியமானவர்களே, நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள், ஏசப்பாவோட பிள்ளைங்க. உங்க வாழ்க்கையில எதுவுமே தற்செயலாய் நடக்காது. யாரோ ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே போயிட்டார்னு கவலையோட இருக்கீங்களா? நிச்சயமாய் அது தற்செயலாய் நடந்தது அல்ல. தேவனே அதை செய்தார். அவருக்கு தெரியும் யாரை எப்ப உள்ள கொண்டு வரணும், யாரை வெளியே கொண்டு போகணும், உங்களை எங்க கூட்டிட்டு போகணும், யாருடைய கண்கள்ல உங்களுக்கு தயவு கிடைக்கணும், எந்த வாசலை திறக்கணும், எந்த வாசலை அடைக்கணும், எல்லாம் தெரியும். வேலைதான் முக்கியம். அப்பாவுடைய வேலை வந்துருச்சுன்னா எல்லாம் சரியாய் நடக்கும். பிரியமானவர்களே, நம்ம அப்பா சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். நம்புறீங்களா? நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்வில் இந்த கதவு இப்ப திறக்கப்பட்டு இருக்கிறது அல்லவா, அதனால உங்களுக்கு நன்மை உண்டாகும். நீங்க புதுசா அந்த ஆபீஸ்ல சேர்ந்திருக்கீங்கல்ல, நிச்சயமாய் நன்மை உண்டாகும். உங்களுக்கு ஏதோ ஒரு டிரான்ஸ்பர் அந்நிய தேசத்துல போட்டிருக்காங்களா? தேவன் திறந்த வாசல். அவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா பிரியமானவர்களே. அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல இரட்சகர் ஆவியானவர், அன்பு தெய்வம் அப்பா, உம்முடைய ஜனங்கள் தற்செயலா இது நேரிட்டது என்று சொல்லி ரூத் மாதிரியும் அவளுடைய மாமி மாதிரியும் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். நிச்சயமா இது தற்செயலாய் நேரிட்டது அல்ல. ஒருவேளை தவறா நேரிட்டதோ என்று நினைத்தாலும் கூட, சுவாமி இது நீர்தான் திறந்த வாசல் அப்படின்னு சொல்லி நீர் நிரூபியும் ஐயா, நிரூபியம். உம்முடைய ஜனங்களுக்கு இந்த வழிவாசல் மூலமாய் நன்மை மேல் நன்மை உண்டாகட்டும், கிருபை பெருகட்டும். நீர் அவங்களுடைய வாழ்விலே விலக்கி போட்ட மனிதர்கள், அது நலமானது, நல்ல காரியம்தான். இப்பொழுதும் நீர் புத்தம் புதிய ஜனங்களோடு அறிமுகப்படுத்தினீரே, அதன் மூலம் நன்மை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.